Daily. Taste the Daily. போலீஸோட கடமை என்னன்னா உன்னை வண்டியை தடுப்புறது. ஆனால் நீ வண்டியிலே இருந்தனால உன்னை நிற்க வச்சணும். கூட்டு போ. சென்னை தரமணி பிரதான சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் விழுந்த காட்சிகள் தான் இவை. கேரளாவைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் இருந்து சென்ட்ரல் நோக்கி வாடகை காரில் சென்று கொண்டிருந்தனர். OMR சாலையில் சென்று கொண்டிருந்த போது தரமணி அருகே SRP டூல்ஸ் சிக்னலில் கார் நின்று கொண்டிருந்தது. திடீரென சாலையில் பள்ளம் ஏற்பட்டதால் அந்த பள்ளத்தில் கார் விழுந்தது. இதனை பார்த்து பதறிப்போன சக வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு பள்ளத்தில் விழுந்த காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கிரேன் எந்திரம் மூலம் காரை வெளியில் எடுத்தனர். இதனால் OMR சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே சேதமடைந்த காரின் உரிமையாளர் சேதத்திற்கான உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்னல் நின்று இருக்கும் போது திடீரென்று அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்பட்டு வாகனம் தலைகீழாக கவுந்திருக்கு. இதில் வாகனத்தில் இருந்த அந்த ஓட்டுநர் மற்றும் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே ஒரு சில அடிகள் பட்டிருக்கு. இப்போ வாகனத்துக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இதை பார்க்குற நமது தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அதற்குண்டான நஷ்டீட இழப்பீடை உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு எப்படி வேணாலும் சமாளிச்சுட்டு போயிடலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமை வரும்போது அந்த வழி தெரியும். அதுக்காக கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுக்கணும். மெட்ரோ ரயில் பணிகளால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் சாலையின் கீழே செல்லும் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவே பள்ளம் ஏற்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பள்ளத்தை மூடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுமன். Taste the Daily.